இல்ல பிரதர், இல்ல அதான் சொல்ல பிரதர், நீ கேட்கறது புரியுது. அவர் என்னன்னா அவரு வந்து ஒரு இப்போ ஒருத்தர் யாரோ சொன்னான்றதுக்காக ஒருத்தர் சொல்லிட்டாரு, என்ன அடிச்சாங்கன்னா நீங்க வந்து என்னன்னே தெரியாம நீங்க எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க எப்படி நம்புவீங்க? அடிச்சானா எப்படி எல்லாரும் வேணாம்னு சொல்லலாம், அடிச்சுட்டான்னு சொல்லணும், நமக்கு ஏதாவது வேணும் இல்ல, அப்போ அதை சொல்றாங்க. பட் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து துணைத் தலைவருக்கு ஒரு மெயில் போடுறாரு, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என்ன அடிச்சுட்டாங்க, நீங்க போய் பாருங்க, எனக்கு இல்லாட்டா அதை நான் வந்து அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கன்னட ஸோ என்ன பண்ணுறாரு, நான் வந்து எனக்கு இதாக இருக்குது, என்ன வந்து இந்த மாதிரி நான் இது கேட்டதுக்காக நான் அடிச்சுட்டாங்க, அதனால நான் இதை நீங்கள் என்னை விசாரிக்கணும், இதை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு இது பிரச்சனை பெருசாயிரும். ஆனால் அதோட வீரியமாக இருக்கு தெரியும், இதோட பிரச்சனை என்ன, ஒரு கனடா சிட்டிசன் அடிக்கிறது, அதெல்லாம் மெமரி அடிக்கூடாது, இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துக்காரு, செக் பண்ணார். செக் பண்ண வீடியோலாம் பார்த்தா அது அடிச்சது கிளியரா இருக்கு. ஆனால் அதில் எப்படி வந்திருக்குன்னா, இங்கேருந்து கொண்டு போற வரைக்கும் இருக்கு, அங்கே கேமரா கிடையாது, அந்த இடத்துல வரைக்கும் இருக்கு, அங்கே போனால் அடிச்சது கிடைக்கல. ஆனால் ஏதோ நடந்திருக்கிறது மட்டும் தெரியுது, தள்ளிட்டு போய் தெரிஞ்சிச்சு. என்னடான்னு பார்த்தா எல்லாம் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும் போது, இல்லை நாங்கள் சும்மா பேசத்தான் போனோம், ஆனால் அடிக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சார் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, நம்ம இந்த கௌரி சங்கர் இருக்கார்ல, அந்த விக்டிம் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு, அந்த வீடியோ எடுத்துட்டாரு. அவர் எப்படி ஏதோ கரெக்ட் எப்படி எடுத்தாரு தெரியாது, அவர் அந்த வீடியோவை கரெக்ட் பண்ணி எடுத்துட்டாரு. அந்த வீடியோ வந்த உடனே இப்போ எல்லாருக்கும் உறுதியாயிடுச்சு. உறுதினா நாங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி சும்மா இருக்கு. இப்போ நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, அது பண்ணாரு இது பண்ணா, நான் எதுவுமே சொல்லலையே. மற்றவங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருப்பேன், நான் அவங்களுக்கு தெரியலாம், எனக்கு அதை பத்தி தெரியாதாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். அப்போ அந்த விஷயத்துல தப்புன்னு தெரியும் போது எல்லாருமே வந்து அந்த இதுல இல்ல தப்பு. ஒரு மெம்பர் அதுவும் மெம்பரே அடிக்கிறது முதல்ல அடிதே தப்பு. அதுவும் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு தலைவராக இருந்து அடிக்கிறதுனா அது வந்து தப்பான உதாரணம் வேணும். நாளைக்கு நீங்க இது எங்களுக்கு வராது நினைச்சா நாளைக்கு இந்த ஷூட்டிங் பண்ணுறதா, அப்புறம் இன்னொருத்தர் அடிப்பாங்க, அப்புறம் லேடிஸ் அடிப்பாங்க, இன்னும் கேட்ட அடிப்பாங்க. இப்போ நம்ம கிட்டே விட்டுற முடியாதுல்ல. இது இங்கேயே இப்போ இங்கேயே ஒரு நல்ல ஒரு தீர்வு காணதான் முடியும். அதுக்கு தான் போறோம். மற்றபடி நத்திங் பர்சனல். எல்லாருமே எங்களுக்கு பிரதர்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனால் இது வந்து இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப தர்ம சங்கடமான ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான். உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அது நான் கொஞ்ச நாளாக நான் யூனியன் சைடில் பெருசாக இது என்ன சொல்கிறது, நமக்கு கனெக்ஷன் கிடையாது. கனெக்ஷன் மீன்ஸ் நான் சொல்கிறது இந்த என்னென்ன நடக்குது உள்ளுக்குள்ள நடந்ததெல்லாம் தெரியாது. ஆனால் பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் நடந்த பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு உறுப்பினர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் வந்து நடுரோட்டில் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்தது. ஸோ அதை வந்து பேசி கொஞ்சம் சரி வந்து நடந்துச்சு, இது எப்படி ஸ்மூத்தாக முடிக்கலாம் தான் எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் அதுக்கு ஸ்மூத்தா தலைவர் ஒத்து வரல. அது திருப்பி நடந்தது இந்த மாதிரி பிரச்சனை கடைசியில ஒரு மீட்டிங் வந்து முறையா ஆக்சுவலி அவர் தலைவர் துணைத் தலைவர் கொடுக்குற அஜெண்டாவை, ஏன்னா அவர் மேல பிரச்சனை இருக்கனால, அவங்க மேலே அலிகேஷன் இருக்கனால அவங்களே போட முடியாது இல்லையா, அவங்களே இப்படி ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கே சொல்லிப்பாங்க. நடத்தக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஒரு முறையா வந்து அவர்கிட்ட அஜெண்டா இது மாதிரி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். பட் அந்த அஜெண்டா எங்க யூனியன் பைலால இருக்கு, இது மாதிரி நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு. பட் அதை சொல்லி பண்றோம். பட் அவர் படம் அவர் இஷ்டத்துக்கு ஒரு பைலா போடுறது, ஒரு அஜெண்டா போறதுன்னு சொல்லி மீட்டிங் நடத்திட்டாரு. அப்புறம் நீங்க சொன்னது செய்யலன்னு சொல்லி துணைத் தலைவர் வந்து அவர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து போட்டாங்க, ஹை மெஜாரிட்டி. ஆனா அவங்க போட்ட இது இருக்கு இல்லையா, அபிஷியலா போட்ட அவங்க யூனியன்ல இருந்து போட்டான்னு சொல்லி மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அதுல மெஜாரிட்டியே கிடையாது. இன்னொன்னு வந்து அதான் சொன்னேன். அது அப்புறம் எங்க மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதை போட்டு கூட அவ்வளோ மிரட்டி கூட, ஆனா இங்க மெஜாரிட்டி வந்து ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இப்ப இருக்க வந்து நம்பிக்கையின்மை தீர்மானம் எல்லாரும் மேலே இருக்கிறத வந்து அது வெற்றிகரமா நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இந்த நிர்வாகத்தை கலைக்கப்பட்டது, அடுத்த எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் வரணும், இவங்க இத்தனை வருஷம் நிற்கக்கூடாது ப்ராசஸ் எல்லாம் நடந்து கொடுத்தோம். சரி, இதை முறையா கொடுக்கணும் இல்லையா, கொடுத்தா அவங்க அதை எடுத்துக்கிட்டா ரூல் படி கொடுக்கறதுனால முறைப்படி கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா இங்க வந்து கொடுத்தா டோட்டலாவே வந்து ஆளுங்கெல்லாம் ரவுடி சேர்த்துட்டு அதை பேச விடாம கலாட்டா பண்றது, அது பண்றது. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து இது வந்து பெப்சி தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் தலையிட மாட்டோம், நீங்க உங்கள பாத்துங்க, அப்படிதான் நாங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு லெட்டர் பெப்சில இருந்து வந்து என்ன தெரியுமா, ஆக்சுவலா அவங்களும் நாங்க எடுத்த மீட்டிங் செல்லாதுன்னு சொல்லல. பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி எல்லாம் மீட்டிங் போடக்கூடாது, அதை நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொன்னதை அது இவங்க திருப்பி வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சொன்னனால இங்க பல குழப்பம் வந்துருச்சு. அப்போ நம்மளை வந்து எங்களுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி நம்மளெல்லாம் ஏமாத்துற மாதிரி ஃபீல் வந்து என்னாச்சு, ஒரு விரக்தியாகி அது பெரிய பிரச்சனையாகி உள்ள ரவுடிஸுங்க மாதிரிலாம் வச்சு கலெக்டா பண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் போராடுறோம். இப்போ இங்கே இருக்க மாசம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, எல்லா லேடிஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம அதை வரக்கூடாது, அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சரி, ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கலாம். இப்போ எங்களுக்கும் அவர் ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கலாம், அதுக்காக வந்து தப்பெல்லாமல் இது பண்ணிட்டு இருக்கல. அதையும் நாங்கள் ஸ்மூத்தாக பண்ணலாம். சரி, அவர்கிட்டே அது யார்கிட்ட பண்ணாரோ அதை ஸ்மூத்தாக தார்மீகமாக பொறுப்பு மன்னிப்பு கேட்டு பண்ணுவோம். ஆனால் அதை விடாமல் போய் தப்புக்கு மேலே போய் இப்போ இங்கே வரைக்கும் நிற்குது. இது எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான
நல்ல சங்கம் தான். அவங்க எங்களோட அவங்க வந்து சண்டை கம்மியா இருக்கு, சண்டை ஜாஸ்தியாவே இருக்கு. அதான் நாங்க வரக்கூடாதுன்னா வரோம். உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடலாம் ஓகே, ஆனா பத்திரிக்கை உள்ள வரும்போது நீ உள்ள வந்து கேமரா உடைக்கணும்னு சொல்ற என்ன அர்த்தம்? அது அவங்க சொன்னாங்க, நாங்க சொல்லல. இல்ல சொல்றேன் சார், ஏன்னா நீங்களும் ஒரு சட்டத்துல இருக்கீங்க, அதுக்காக கேட்கிறேன். இதெல்லாம் ஜென்ரலாவே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா கையை மீறி போகும்போது என்ன பண்ண முடியும்? கை மீறி போகும்போது ஏதாவது தெரியும் இல்லையா, நியாயம் கிடைக்கணும்ல. சரி, அட்லீஸ்ட் உங்க மூலமா நியாயம் கிடைக்கும், அது ஒரு தெரியணுன்றக்கா தான். இல்லாட்டி சும்மா வச்சுக்கிட்டே இருந்தானா தப்பு வந்து எந்த பக்கம் தெரியாம போகுதுல. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்தது. இப்ப அதை பாருங்க, உள்ள விட மாட்டேன். இப்ப இன்னமும் இது அவங்க சங்கம், அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட பேரோட சங்கம் மாதிரியும் நாங்க வெளியே மாதிரியும் எங்களை வச்சு அங்க வந்து சில பேர் ரூம் வச்சு போட்டுறாங்க, திருப்பி வெளியே நிக்க விட்டாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? அதெல்லாம் நடக்கக்கூடாது இல்ல. அதை பத்தி எனக்கு நான் சொன்ன நடுவில் வந்து எனக்கு அந்த ஐடியா கிடையாது. நான் தெரியாம நான் அதை பத்தி சொல்ல முடியாது. மேபி அதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி ரெஃபரன்ஸ் இன்னும் உயிர்ப்பு இப்பதான் உட்கார்ந்துருக்கோம். இனிமே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஃபர்தரா இதுதான் நான் சொன்னது. போராட்டம் தான். என்ன பண்றது, போராடி தானே இது நம்ம எடுக்கணும். இந்த அதாவது அவர் வந்து முதல்ல வந்து நியாயமா நாங்க எடுத்த அஜெண்டா, நாங்க எடுத்த மீட்டிங் வந்து முறையா அஜெண்டா படி எங்க சட்டம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பைலான்னு இருக்கு. அந்த பைலா படி முறையா பண்ணிருக்கோம். அதை வந்து அதை அக்செப்ட் அதை வந்து புறக்கணிச்சு இவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. அதாவது ஒரு அராஜகம் பண்ணுவோம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன போறோம், போராட்டம் தான். சரி, தப்புனா ஒரு தப்புன்னு சொல்லணும். சில பேர் இருப்பாங்கல்ல, அவர் குளிர்க்கா, சில பேர் பதட்டத்துல அவரை வந்து நீங்க இப்படி பண்ணுங்க, நான் கூட தப்பா அவரை வந்து இது கைட் பண்ணி நான் நினைக்கிறேன். பட் என்னதான் சொன்னாலும் நமக்கு புத்தி வேணும்ல. சரி, சொல்லுவான், நமக்கு ஒரு இது வேணும்ல. அது சொல்ல அவர் எதை கேட்டு பண்றாரு எங்களுக்கு தெரியல. நாமளும் சொல்லிட்டோம். ஆக்சுவலி நீங்க ஒரு மீட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நடந்திருந்தீங்கன்னா அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசி, அவரை விட்டு கொடுக்காம பேசி, அவளை விட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் ஸ்மூத்தா சரி அழகா அவர் வந்தாரு, ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து அவர் பாட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து எலெக்ஷனுக்கு அவர் நிக்க மாட்டேன்னு சொல்றா. அதை அப்படியே கண்டினியூ அப்படிதான் முறையா இருந்து பண்ணலாம்னு வச்சோம். வீணா அவர் பேசுனதெல்லாம் மாறி ஒரு மாதிரி நடந்துச்சு வச்சுங்க. அதெல்லாம் ஓகே, பர்சனலா பேசுறது சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி எனக்கு அதோட நான் சொல்ல சில டீட்டெயில் எனக்கு இங்க நடந்த அடி வரைக்கும் எனக்கு கிளியரா தெரியும். அது வந்து தப்புன்னு தெரியும். மற்ற விஷயங்கள் எனக்கு இப்ப நான் சொல்லவும் கான்ஃபிடண்டா இருக்கவும் சொல்லலாம். பட் எனக்கு அதுல வந்து நான் பார்க்காதது, நான் அதை பார்த்தது கிடையாது, நான் அதை கேட்டதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை நான் சொன்னல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சில விஷயம் கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு அந்த பெருசா இதுல கனெக்ஷன் இல்லாம இருந்தனால நான் ஷூட்டிங் போவேன் வருவேன், அதோட சரி. மற்றபடி அந்த டச்சு பெருசா இல்லாததுனால எனக்கு அதை பத்தி கரெக்டாக தெரியல. அப்படி கிடையாது. நாங்கள் ரிசைன் பண்ணி சாரி கேட்கறது கிடையாது. நான் இப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்தோம். இது பண்ணுங்கன்னு ஒரு முறையை எல்லாம் ப்ராப்பர் லெட்டர் கொடுத்தோம். இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு. ஒரு சட்டம் இப்போ நான் மீற முடியாதுல தனிப்பட்ட. இப்போ ஒரு இத்தனை மெஜாரிட்டி வராங்கன்னா இன்னைக்கு அவங்க வராம கூட இருக்கலாம். சில பேர் வந்தா வராம கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. இப்போ நான் வந்து திடீர்னு கேட்டாரு அந்த ரெசல்யூஷன் செல்லாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. நான் சொல்றது இது நான் மீட்டிங் போடல, சொல்றது கல்யாண் மாஸ்டர் தலைமையில துணைத் தலைவர் அவர் தலைமையில் போட்ட மீட்டிங். அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது. எதுவாக இருந்தால் மக்கள் தான் சொல்லணும், மெம்பர்ஸ் தான் சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு வரல தகவல். ஆனா வந்து நான் கண்டிப்பா நடக்கும்ல, நடக்கும் கண்டிப்பா. இதுக்கு ஒரு நியூஸ் சொல்லல, வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தாங்க. எனக்கு தெரியல, எனக்கு எல்லாரும் க்ளோஸ் தாங்க. பட் ஆனா எனக்கு இது எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. இந்த ஏமாற்றம் இருக்குல்ல, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. தப்புனா தப்பு, அதாவது தெரியுது கிளீனா தப்புப்பா, ஓகே. அவங்களே ஒரு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்கலாம், நீ கிளம்பு, எதுக்கு இந்த பிரச்சனையை வச்சுக்கிற முடிச்சிருக்கலாம். ஆனா அது இப்படி வளர்ந்து போய் வர்றதுக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைக்கு வந்து விட்டாங்க. எதுக்கு பேச்சுவார்த்தைனா போவோம் கண்டிப்பா. ஏன்னா வெப்சைக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம், சரி கண்டிப்பா போவோம். ஆனா வந்து நாங்க என்ன தீர்மானம், நாங்க தப்பா ஒண்ணு எடுக்கல, அந்த தீர்மானத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சரி, எங்க உரிமையை தான் நாங்க கேட்போம். நாங்க வந்து அதுக்காக போயிட்டு என்ன ஓகேப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது. நாங்க வந்து எங்க உரிமை நாங்க சரியா செஞ்சிருக்கோம். நீங்க வந்து அதுக்கு கோஆபரேட் பண்றேன், எங்களுக்கு உடன்பாடு இல்லாம அது உங்களோட உடன்பாடு, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்க சட்டத்தை மீறி நாங்க பண்ணல. ஸோ அந்த சட்டத்தை நாங்க தெளிவா நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்க அதை விட்டுட்டோம் வச்சுங்களேன், நாங்க தப்பா பண்ண மாதிரி தானே அது ஃபியூச்சர்ல ஹிஸ்டரி என்ன சொல்லும், இப்படி நடந்தாங்க, தப்பா பண்ணிட்டாங்க, அப்படிதானே இருக்கும். அது வரக்கூடாது. ஒரு சட்டம் வந்தா இப்படி ஒரு தவறான நிர்வாகம் நடந்துச்சுன்னா, தவறான இடத்துல பண்ணானா பின்னாடி மக்களா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு இவங்களை தூக்க முடியுன்றது. ஒரு பைலான்றது எப்படி, ஒரு சட்ட திருத்தம்ன்றது, சட்ட விதிகள்ன்றது ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி தானே. அதாவது மெம்பர் தப்பானா நீ நடவடிக்கை எடுக்கிறல, அப்புறம் அதே மாதிரி நிர்வாகம் தப்பானா மெம்பர்ஸ்க்கும் எடுக்கிற பவர் வேணும்ல. நான் பண்ண விட மாட்டேன், என் கண்ட்ரோல தான் வச்சுப்பேன், யாரும் விட மாட்டேன். உங்களுக்கு தேவையான சில பேரை கையில வச்சுக்கிட்டு
இப்ப நாங்க அவங்க அடிக்கிறது அடிதடியான அவங்க தான் பண்ணுறாங்க, நம்மளும் அதை பண்ணக்கூடாது. இப்ப கூட பாருங்க நம்ம அது ஆனா அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க பண்ண மீட்டிங் பாருங்க. நாளைக்கு லீகலா ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா சீல் வச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் தானே பாதிப்பு. கவர்மெண்ட் போறீங்க 2 தரப்பு போது கண்டிப்பா சீல் தான். இதுதான் நான் என்ன சொல்றது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் இங்க என்ன பண்ண சொல்றீங்க? எங்களுக்கு என்ன பண்றது? எங்களுக்கு அந்த சொல்யூஷனே கிடையாது. எங்களுக்கே என்ன பண்ண தெரியல, உண்மையிலே சொல்றேன். ஆனா எங்களை நம்பி இருக்கிறது நம்ம பண்ண போறோம், அது கிடையாது. இது என்னதுமா இது வந்து உரிமை போராட்டம். சில நேரத்துல சில பிரச்சனைகள் என்னது இப்படிதான் போய் முன்னாதான் எடுக்கணும். நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட்டு செலக்ட் பண்ணி எல்லாமே எடுத்துருவாங்க. ஓட்டு செலக்ட் பண்ணி அவர் தலைவர் ஆக்கணுங்க. இப்ப வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு விலக சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும், அது வந்து பிற்காலத்துல மற்றவங்க காட்டி கேட்கணும். இல்ல நாம யாரோ வெறும் வாய் வார்த்தையில சொல்றதை நீங்க சொல்றது கேட்டீங்கன்னா கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். சும்மா யாரோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு பண்ண முடியும். இங்க வந்து வீடியோ ஆதாரம் இருக்கு, முகாந்திரம் இருக்கு, நடந்தது எல்லாருக்குமே தெரியுது. ஒரு தப்பு பரவாயில்ல. கண்ட்ரீஸா ஒவ்வொரு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் தார்மீகமா எடுத்து பொறுப்பேற்று விலகி இல்லாம நீங்க வாட்ட நம்ம தப்பு இல்லாட்டி அந்த இதை பேஸ் பண்ணலாம். அதான் சொல்றோம். நாங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறோம். ஆனா இதை முடிச்சிருங்க, இந்த பிரச்சனை வேண்டாம். அண்ணன் தான் பேசலாம் கூப்பிடுவேன். இந்த பிரச்சனை வேணாம், முடிச்சிருக்க ஸ்மூத்தா. இது மாதிரி நீங்க ஒரு பிக்சர் கேட்டுட்டா முடிஞ்சிச்சு. என்ன பண்ண போறாங்களே அது வேற ஏதோ பழைய சம்பவம் என்ன பேசுறாங்க, நீங்க தெரிஞ்சு தப்பு இல்லைன்றீங்களா? போய் ஃபேஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுதானே. உன்னால முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுன்னு சவால் விடுங்க. அப்படிதானே இருக்கு. நீங்க அதை பண்ணக்கூடாது தடுக்க தானே அது உண்மை மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க ஏன் இது பண்றீங்க தடுக்கணும்னு நான் கேட்கறோம். நான் உண்மையாலே அவரோட நல விரும்பிங்க. நாங்க தான் உண்மையா நல விரும்பிங்க. அங்க இருக்காங்க சில பேர் இருக்காங்க, நான் பேர் யாரும் சொல்ல விரும்பல. சில பேர் இருக்காங்க, நம்ம காப்பாத்துறோம் உங்களுக்கு நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்களாலதான் இந்த பிரச்சனையே. குற்றங்கள் அதிகமாக இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். குற்றங்கள் அதிகமாக இருந்தால்தான் இப்ப பண ரீதியாகவும் சரி, உங்களோட மன ரீதியாகவும் சரி. நான் திருப்பி சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து அந்த அடிதடியில இருந்தா எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டேன். நானும் வந்து இந்த மாதிரி நடந்துச்சா மாஸ்டர் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்த தகவல் தானே தவிர எனக்கு அதுல உறுதியா நான் இல்லாம நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் உங்ககிட்ட கான்ஃபிடண்டா பேசுறேன். இல்ல மாஸ்டர், நீங்க உறுதியா இல்லாம இப்ப எப்படி அவங்க விலக்கு சொல்றீங்க? ரவுடிசம் நடந்ததுக்கு ஒருத்தர் அது அடிதடின்னு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க, நீங்க கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு 4 பேர் வந்து ஒருத்தர் சரி அடிச்சு அவங்க உயிர் போயிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து சார் அவர் வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து பிரசாத்ல அப்படியே ஒரு பிரச்சனை கொடுத்தாரு. சரிங்களா, இது மாதிரி என்ன அடிச்சுட்டாங்க, யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கு வரலன்னு சொன்னாரு. அந்த மாஸ்டர் அது ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வச்சு அடிச்சுன்னு சொன்ன விஷயம் ஒண்ணு இருக்கு. அது வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்படி கிடையாது. மார்ச்ல தான் நடந்தது. மார்ச் 12ஆம் தேதி தான் நடந்தது.